வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம திருமாவளவனை ஒரு நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க. இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் இத்தனை உயிர் பாதிக்கப்பட்டது, சரியான இடத்த கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு. அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடம் சரியில்லைன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்த இதிலலாம் எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க, எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் அந்த கட்சிக்கு தெரியும் இல்லையா. இந்த இடம் சரியில்லை, இதோட பெரிய இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு இதோட பெரிய இடம் வாங்க வேண்டியதானே, ஏன் இந்த இடத்துல கூட்டம் நடத்துனாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது இந்த கூட்டம் நடத்துறதுலையும் இந்த மக்கள் உயிர் போகிறதுலையும் இந்த தமிழ்நாட்டில் எவன் என்ன வேணால் பண்ணலாமா அவங்க இஷ்டத்துக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அரசோட பங்கு எதுவுமே இல்லையா. அப்போ அரசோட பங்கு மக்களோட உயிரை பாதுகாக்கிறதுல அரசுக்கு பங்கு இல்லையா. இது என்ன மாதிரி ஒரு பதில்? பிரச்சாரங்களில் எந்த மாவட்டத்துலேயும் அந்த பிரச்சனை நடக்கலை, கரூரில் மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, நிருபர்கள் கேட்டதுக்கு ஒரு மற்ற பிரச்சாரத்தில் அதுதான் நானும் உங்களை கேட்குறேன், அதுதான் நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன். மற்ற எல்லா இடத்துலையும் திமுக தானே ஆட்சி பண்ணுது. இப்போ இங்கே மட்டும் கரூர் மட்டும் நான் வேறு ஆட்சி நடக்குதா? அப்போ நடந்தது என்ன பிரச்சனை? அது ஆட்சினால நடந்த பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லா இடத்துலையும் திமுக தானே ஆட்சி பண்ணுச்சு அப்படின்னு பதில் சொல்கிறாரு. இது ஊரறிஞ்ச விஷயம். நீங்கள் முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற மாதிரி இந்த எல்லா திருச்சிலையும் சரி, விக்கிரவாண்டிலையும் கரூர்லேயும் நடந்தது ஒன்று தானே அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. கரூரில் என்ன நடந்தது ஊருக்கே தெரியும், சரிங்களா. நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு கேட்குறது என்னென்னா, இந்த அளவுக்கு நீங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்களே. ஸோ திமுக பட்டியலினத்தவர்களுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சிச்சு? சரிங்க, அவங்க அப்பா காலத்துலேருந்து நீங்கள் அவர் காலடியே கிடக்குறீங்க திமுகவிலேயே. உங்களுக்கு என்ன கொடுத்தது? ஒரு துணை முதல்வர் பதவி, அது கூட வேணாங்க. ஏதாவது உள்ளாட்சித்துறையில் ஏதாவது ஒரு பதவி, அமைச்சர் பதவி, அது கூட வேணாங்க. குறைஞ்சபட்சம் சரி, நீங்கள் பட்டியலினத்தில் பிற்படுத்தப்பட்ட கஷ்டப்படுறீங்கன்னு ஒரு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் பதவி, 4 சீட்டு, மிஞ்சி போனால் ஒரு MP சீட்டு, இது கொடுத்தவங்களை கூட வச்சுருக்காங்க. இதுக்கு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க. கொஞ்சம் மனசாட்சியோட கொஞ்சம் பேசுங்க. 41 உயிர் போயிருக்கு, இதுக்கு 2 பேருமே பொறுப்பு அப்படின்ற மாதிரி உங்களால் நடுநிலைமையோட பேச முடியுதா? ஏன் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிடணும். எல்லா மரியாதையும் நீங்கள் இந்த திமுகவுக்கே சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணி பேசுங்க. நல்ல விஷயத்தில் பேசுங்க. எல்லா விஷயத்துலையும் பேசினா எப்படி? அப்புறம் உங்களை நம்பி இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க, எதுக்கு நிற்கிறோம்?